ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயிலுக்கு பாதுகாப்பாக இருங்க. இது ஞாயிற்றுக்கிழமையின் வீடியோ தான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் ரொட்டீன் என்ன நடக்குதுன்றது தான் வீடியோவாக போட போகிறோம். காலையிலே சாதம் ஒரு பக்கம் ready பண்ணிட்டேன், ஒரு பக்கம் கோதுமை மாவு தோசை. ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே கோவிலில் கும்பாபிஷேகம் திருவிழா நடந்துட்டுருக்குதா, காப்பு கட்டியிருக்கு அம்மா வீட்டில் குலதெய்வம். அதனால் எதுவும் கிடையாது. சாதம் வடித்து சாம்பார் வச்சிட்டோம் மதியத்துக்கு. காலையில் கோதுமை தோசை தேங்காய் சட்னி, அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சது. ஏன் காலையிலேயே நான் மதிய சாப்பாடை சேர்த்து ரெடி பண்ணிட்டேன்னா, நாங்கள் கொல்லைக்கு போகிறோம். ஆட்டுக்கு மல்லாட்டை கொடி மல்லாட்டை ஆஞ்சாச்சு கொல்லையில். அதை கொடியை ஒரு இடமா அள்ளி போட்டால் தான் ஏற்றிட்டு வர முடியும், ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் கொல்லைக்கு போகிறோம். நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பையன் எல்லோரும், பாப்பாவை மட்டும் வீட்டில் விட்டுட்டு. அதனால் காலையிலே சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு கிளம்பணும். மணி ஆயிடுச்சு. ஏதாவது திட்டிகிட்டே இருக்கார் எங்கள் வீட்டுக்காரர் வேறு. இந்த மாதிரி விறகடுப்பு சமையல், இந்த கிராமத்து வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எங்களோட வாழ்க்கை டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கோம், விறகடுப்பில் சமையல் அப்படிங்களா? ஆஹா, அவன் பார்க்குறா அப்படி வாங்க முடியாது. சும்மா ஒரு கொஞ்ச நேரம் எடுப்போதும். அதெல்லாம் நான் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் தான் விறகடுப்பில் சமைக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. எப்போவுமே நாங்களாம் கிராமத்தில் மேக்ஸிமம் எல்லோரும் விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. நானெல்லாம் ஒரு டைம் சிலிண்டர் எடுத்தேன்னா 3 மாதம் 4 மாதம் எனக்கு சரியாக போயிடும். இந்த தோசை ஊற்றுறது, டீ போடுறது, இந்த மாதிரி சிம்பிளான வேலை மட்டும்தான் நான் சிலிண்டரில் செய்வேன். மற்றபடி மற்ற எல்லாம் விறகடுப்புலேயே முடிச்சுக்குவேன். இந்த லீவு வேறு விட்டாலும் விட்டாங்க, இந்த பசங்களை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனைக்கும் எங்கள் பசங்க சின்ன பசங்க கூட கிடையாது, எல்லாம் பெரிய பசங்க தான். ஆனாலும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டில் இப்படி நடக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ்வளோதான் உறவுகளே. சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஆடு மாடு கட்டுக்கடெல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு, அப்புறம் அதுங்களுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு தீனி போட்டுட்டு போயிட்டு கொல்லைக்கு போயிட்டு வர வரைக்கும் அப்புறம் கத்தி சத்தம் போட்டு ஊரே கூட்டிடுவாங்க எங்கள் ஆட்டுக்குட்டிலாம். செஞ்சுட்டு தான் நான் எங்கே போனாலும் போகலாம். இதனாலேயே நான் எங்கேயுமே வெளியில் போக முடியாமையே இருக்கிற காரணம் இந்த ஆட்டுக்குட்டிங்களால தான். அம்மா, நீ வேலைலாம் செய்வியா? அதோ அங்கே ஒருத்தி தண்ணி குடிக்கிறாளே தெரியுதா? பாருங்க, எங்க அம்மா வேலைலாம் செய்யறாங்க. நான் வேலை செஞ்சு இன்னைக்கு தான் பாக்குறேன்னு. வேலைலாம் செய்வியாம்மா நீ? அதாவது வேலை செய்யறாது, அது நடிக்குது. நீ அங்க ஆடு இருக்கானே தெரியல, இருட்டா. அவன் என்ன அங்கே என்னத்தையோ போட்டு கொறிச்சிக்கின்னு கிடக்கான். அவ்வளோதான். பெரிய ஆடுங்களுக்கு எல்லாம் பெருக்கி கூட்டி தீனி போட்டேன்னா, இப்போ இந்த குட்டிங்க இருக்குது ஒரு 5-6 குட்டி, அவங்களுக்கு பால் போடணும். அவங்களுக்கு பால் போட்டு விட்டுட்டு தான் நான் கொல்லை கிளம்பணும். இருடா தள்ளாதரா பிள்ளையா, அவள் எப்படி தங்க போறான் பிள்ளையா? பாருங்க गाइस, இருடா. ஐயோ, இது வரை பால் பீச்சிக்கிட்டு அடிக்குது. இது என்ன படுத்துக்கின்னு பால் குடிக்குது? ஐயோ ஐயோ, எப்படி தள்ளுறான் பாரு பிள்ளைய. அழகு பிள்ளை படா. அஞ்சு பேருக்கு 5 டப்பா இருந்தாலும் கொடுக்கறது யார் சொல்லு? தாரங்க படுத்துட்டு குடிக்கிறா. பாருங்க மக்களே, எங்கள் அம்மாவுக்கு இப்பயே இந்த வெயில் தாங்கலைன்றாங்க. இதில் கொல்லிக்கு போய்ட்டு என்ன வேலை செய்ய போகிறாங்களோ தெரில. வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் செய்கிறாங்கன்ட்டு. நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன் எல்லோரும் சேர்ந்து அந்த கொடியெல்லாம் அள்ளி ஒரு இடமா போட்டு வச்சோம். மழை வர மாதிரி வேறு மானம் இருட்டிக்கிச்சு. எங்களுக்கு பயம், மழை வந்துச்சுன்னா அந்த மல்லாட்டு கொடி நனைஞ்சிரும். நனைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் போச்சு.
அதுக்கப்புறம் ஆட்டுக்கெல்லாம் போடவே முடியாது, அந்த செடி வீணாக போயிடும். இந்த மாதிரி தான் விவசாயிங்களோட வாழ்க்கை டெய்லியும் போய்கிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை உங்களால் ஒரு நாள் வாழ முடியுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அள்ளி எப்படியோ ஒரு எல்லாத்தையும் ஒரு இடமா ஆக்கி வச்சுட்டோம் நாங்கள். முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் வண்டியில் கிளம்பிட்டார். நானும் என் பையனும் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக அப்புறம் அப்படியே வழியில் நடந்து வந்துட்டு இருந்தோம், குறுக்கு வழியால். அப்படியே வரும்போது வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். பின்னாடி பேக்ரவுண்டில் எக்கியம் வளர்த்துற அந்த சவுண்டு கேட்குதுல்ல. ஆமாம், எங்கள் ஊரில் விடிஞ்சா கோவில் கும்பாபிஷேகம், அதான் சவுண்டு கேட்டுட்ருக்கு. வந்துடுங்க எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்துக்கு. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்களோட கிராமத்து லைஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.